Hi everyone, Assalamu alaikum. Welcome to Shazia Tamil Kitchen. இன்னைக்கு கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிச்ச கேக் பாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னா இன்னைக்கு நான் காட்ட போகிறேன். இது கிட்ஸ் ஃபேவரட்டாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மளுக்கு கேக் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அந்த மாதிரி கேக் யூஸ் பண்ணி இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இல்லை வெளியில் வாங்கின கேக் வந்து நல்லா இல்லை ட்ரையாக இருக்குது வேஸ்ட் ஆகுதுன்னா ஸோ லெஃப்ட் ஓவர் கேக் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ நான் இதை செய்கிறதுக்கு சாக்லேட் கேக் என்கிட்ட மீதமுள்ள சாக்லேட் கேக் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை கையாலே நல்லா க்ரம்பிள்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கையாலே பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒரு பிளெண்டரில் ஜஸ்ட் ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துடும். இது கூட பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் வந்து கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன் ஒரு பைண்டிங்காக. 3 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து கையில் வந்து ஹோல்ட் பண்ணி பாருங்கள் ஷேப் வந்து ஹோல்ட் ஆகுதான்னு. ஸோ அதுதான் அந்த கன்சிஸ்டன்சி. எதற்குன்னா நான் இப்போ பால் மாதிரி ஷேப் ரோல் பண்ணும்போது பால் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். அது வந்து பால் மாதிரி ஷேப் ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த ஸ்பூன் வச்சு நான் வந்து பால் ஷேப்க்கு ரோல் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் ஸ்கூப் கூட எடுத்து பால் ஷேப்க்கு ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஈவனாக ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த அளவில் ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 கைக்கு நடுவில் ரொம்ப ஓவராக ப்ரெஷர் கொடுக்காம ஜஸ்ட்டு லைட்டாக வந்து பால் ஷேப்க்கு ரோல் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம 30 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோம், கொஞ்சம் டைட்டாகிறதுக்கு. ஸோ அது ஃப்ரீசரில் செட் ஆகிட்டுருக்க டைமில் இப்போ நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் வந்து 1 கப் வந்து ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். ஸோ கீழே வந்து ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ மேலே வந்து அந்த ஹீட்டில் வந்து அந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட். நீங்கள் எந்த சாக்லேட் கோட் பண்ணுறீங்களோ அந்த சாக்லேட் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம், இல்லை ஒயிட் சாக்லேட் எடுத்துக்கலாம், இல்லை மில்க் சாக்லேட், எந்த சாக்லேட் உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் அந்த சாக்லேட் 1 கப் எடுத்து இந்த மாதிரி டபுள் பாயிலிங் யூஸ் பண்ணி மெல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி வந்திருக்கும். ஸோ இதை வந்து ஒரு கிளாஸ்க்கு, லாங் கிளாஸ்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதை டிப் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு கிளாஸ் டம்ளருக்கு மாற்றிக்கிறேன். சாக்லேட் பால்ஸ் ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒயிட் சாக்லேட்டை வந்து ஒரு கிளாஸ் டம்ளரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் லாலிபாப் ஸ்டிக் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணுங்கள். அதுதான் யூஸ் பண்ணோம். பட் எனக்கு கிடைக்கல, அதனால நான் வந்து உடன் ஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த உடன் ஸ்டிக்கில் ஒரு எண்டு வந்து நான் சாக்லேட்டில் டிப் பண்ணி கேக் பாலில் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். கேக் பாலில் இன்சர்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணும், ஏன்னா வந்து அது பிரேக் ஆகிடாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக ரொம்ப பொறுமையாக ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் நான் இன்சர்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து வைக்க போகிறேன். இது வந்து இந்த இன்சர்ட் பண்ண சாக்லேட் வந்து செட் ஆகணும். அதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் நான் ஃப்ரீசரில் வந்து வைக்க போகிறேன். வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண ஸ்டிக் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஒரு கேக் பாப் ஸ்டிக் எடுத்து ஒயிட் சாக்லேட்டை டிப் பண்ணிவிட்டு ஸ்டிக்கை டேப் பண்ணாமல் நம்ம கையே வந்து லைட்டாக டேப் பண்ணாலே அந்த ஃபினிஷிங் வந்து ஸ்மூத்தாகிடும். ஸ்மூத்தானதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ் என்ன டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சாக்லேட் செட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். அப்படி லேட்டாக ஆச்சுன்னா, சாக்லேட் செட் ஆகிறதுக்கு லேட் ஆச்சுன்னா நீங்கள் ஃப்ரீசரில் 15 மினிட்ஸ் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம். பார்ட்டி டைமில், பர்த்டே பார்ட்டிஸில் கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி ரெசிபீஸ். கேக்கோடு இந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாசியா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். Until then, it's bye from Shazia Tamil Kitchen. Thank you for watching.